வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல ஒரு குறிப்பிட்ட கம்பெனி, அதாவது மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியுடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியுடைய க்ரோத் இப்போ நீங்கள் ஒரு வேலை வச்சுருக்கீங்கன்னா இது எதிர்காலத்தில் எந்த மாதிரியான க்ரோத் ரேட்ஸ் அச்சீவ் பண்ண போகுது, இது வரைக்கும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பேசிக்ஸை பார்க்கலாம். அடிப்படையில் இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க, பெட்ரோல் வெஹிக்கிள், டீசல் வெஹிக்கிள் மற்றும் இவி வெஹிக்கிள் எல்லாத்தையும் தான் அதுக்கு தேவையான ஒயரிங் ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்போனண்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் பேசிக்காக எங்களுடைய பிஸ்னஸ். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% கம்பெனிகளுக்கு இவங்க கிட்ட இருந்து தான் காம்பனன்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த காம்பனன்ட்ஸ் வந்து டீசல் அண்ட் பெட்ரோல் வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் காஸ்ட்டை விட இவியில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் காஸ்ட் ப்ரீமியம் காஸ்ட். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அது ஃபுல்லாகவே பேட்டரி இல்லையா, அப்படின்னும் போது அது ப்ரீமியம் காஸ்ட்டில் அது வந்து செல் ஆகுது. ஒரு அட்வான்டேஜ் இந்த கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, 2-3 விஷயம் சொல்லணும்னா, டெட் ஃப்ரீ கம்பெனி, ஜென்யூனான கம்பெனி, இது வரைக்கும் எந்த மாதிரியான கெட்ட இதுலையும் மாட்டல. அடுத்தது ஃபினான்ஷியலி அண்ட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஏன்னா இது பேரண்ட் கம்பெனி, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்களுடைய டிசிப்ளின் இந்த கம்பெனியோட இதில் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து கன்சிடரபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு இல்லை. ஆனால் வந்து பி பார்த்தீங்கன்னா 40 கிட்ட இருக்கு. எங்கே இருந்தது? 60ல் இருந்து கம்பெனி வந்து லிஸ்டான தேதியிலேருந்து 60 பிஇலேருந்து படிப்படியாக குறைஞ்சி இது இப்போ டவுன்கிரேட் ஆகி கிட்டத்தட்ட 40 பிஇக்கு வந்தாச்சு. இதோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்க்கும்போது 40 தான் இருக்குது. இது இன்னமும் கூட குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் குறையறதுக்கு சான்சஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீசன் சொல்கிறேன். இந்த கம்பெனியோட ஆர்ஓஇன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் காட்டுது? 35% காட்டுது. அப்போ 35% இருக்கக்கூடிய ஆர்ஓஇ இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இயல்பாக அந்த ஷேர் ப்ரைஸு 60 பி 70 பி எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக அச்சீவ் பண்ணக்கூடியது தான். அப்படி தான் நமக்கு தோணும். ஆனால் புக்கும் அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்துருந்ததுன்னா சந்தோஷம் போகலாம். ஆனால் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சேல்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறது இல்லாமல் இருக்கும். இப்போ நாங்கள் நல்லா பார்த்துக்கங்க, 35% ஆர்ஓஇ இருக்கா. அதே இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் க்ரோத் போன 5 வருஷமாக எப்படி வளர்ந்துட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது 396 கோடி, அதாவது 2021 396 கோடி ரூபாய் அர்னிங்ஸ் இருந்தக்கூடிய இந்த கம்பெனியில் இப்போ நம்மளோட கணக்கு என்ன? எவ்ரி 5 இயர் இட் ஹாஸ் டு கெட் 2 டைம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5 இயர் இருக்கீங்க. 396 400 வச்சுக்கு 800 crores வரணும். வேற எங்கே இருக்குது? 625 இருக்குது. பட் ஸ்டில் இது ஒரு நல்ல கம்பெனியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கம்பெனி தான். எந்த வகையிலனா இது வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க காம்பனண்ட் வந்து டீசல் காருக்கும் அடுத்த பெட்ரோல் காருக்கும் தேவையான வயரிங் காம்பனண்ட்டை விட இப்போ வந்து உங்களுக்கு இவி செக்மெண்ட்டுக்கு ப்ரீமியம் ப்ரைஸில் உங்களுக்கு சேல் ஆகிறதுனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபியூச்சரில் இது நல்லா போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். பட் பாஸ்ட் ரெக்கார்டு வந்து நம்ம எதிர்பார்க்குற ஸ்பீட் ஆஃப் க்ரோத் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்னா லாஸ்ட் 5 இயர் ப்ராஃபிட் க்ரோத் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% 9% தான் ப்ராஃபிட்டோடைய இன்க்ரிமெண்டேஷன் இருக்குது. ஆனால் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 18, 24, 23 இந்த 20க்கு கிட்ட இருக்குது. ஆனால் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டோட மார்ஜின் வந்து கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் எக்ஸாக்ட்லி இதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க. 5 வருஷம் 3 வருஷம் ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்கன்னா அன்றைக்கி இருந்த ரேட்டுக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க. இன்றைக்கி அது என்ன ஆகுதுன்னா ஏறும்பொழுது உடனே அவங்களால என்ன பண்ண முடியாது, உள்ளே போய் அந்த ப்ரைஸை ரீசேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் வேணும்னா என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே ஆக்சுவலாக இந்த மாதிரி கம்பெனி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க இந்த காப்பர் மாதிரியான பிஸ்னஸ் ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ்லாம் என்ன பண்ணிருக்கணும்னா ஹெட்ஜிங்ன்ற ஒரு கான்செப்ட் டெரிவேட்டிவ்ல ஹெட்ஜ் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா இவங்க சேஃபாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ கோல்டெல்லாம் ஹெட்ஜ் பண்ணி தானே பண்ணுறோம். ஆனால் இவங்க அதை பண்ணாததுனால என்ன ஆகுதுன்னா இப்போ என்ன மார்க்கெட் ப்ரைஸோ அதுக்கு கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கிறத இந்த கம்பெனியோட இப்போதைக்கான பிரச்சனை. மேபி ஃபியூச்சரில் மாறலாம் கூட. இவங்க மேஜர் பிஸ்னஸ் என்ன சொல்லியிருந்தோன்னா வயரிங் ஹார்னஸ் சொல்லியிருந்தோம். அடுத்தது எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரிக்கல் அசம்பிளிஸ், இதெல்லாம் வந்து இவங்களுடைய காம்பனன்ஸ். அதில் மேஜர் வந்து இந்த வயரிங் ஹார்ன்ஸ் அப்படிங்கிறது தான். இவங்களோட மேஜர் டாப் மோஸ்ட் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை 90% பண்ணுறாங்க, அதில் விட்டுருவோம். பட் டாப் மோஸ்ட் 3 கம்பெனி பேர் சொல்லணும்னா மாருதி சுசுகி இவங்களுடைய ஹையர் ப்ரையாரிட்டியில் வருவாங்க, டாடா மோட்டார்ஸ் ஹையர் ப்ரையாரிட்டியில் வருவாங்க, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இவங்களுக்குலாம் இவங்க காம்பனண்ட் அதிகமான அளவில் இது பண்ணிட்டு இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்பவுமே ஜென்ரலாக ஒரு சிக்னல்ஸ்க்காக பேசுவோம். மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான கம்பெனிங்க இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, 10% மேலே மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த வகையில் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட 14.5% வந்து இப்போ 15+க்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அப்போ இது வந்து ஸ்டாக்ஸ்லாம் நம்ம தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா இந்த கம்பெனியில் சம்பள உயர்வு கேட்டு நொய்டாவில் நடந்த சம்பவம் சொல்கிறேன். ஒரு சின்ன போராட்டம் நடந்து அதுக்கப்புறம் அது வன்முறையாக மாறினதும் உண்மை. பட் அந்த சம்பவத்தினால இவங்களோட ப்ரொடக்டிவிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் கூட ஆஸ் அ இன்வெஸ்டர் நமக்கு என்ன பிரச்சனைனா இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர்சன்ட் நிச்சயமாக
ஏற்கனவே காப்பரில் இறங்குதுன்னும் போது இப்போ சேலரி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதன் மூலமாக கூட குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால மக்கள் வந்து இதை கொஞ்சம் செல் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி இந்த கம்பெனி இப்போ இதில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படலைன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள், எக்ஸாக்டாக சொன்னவங்களுக்கு பேசஞ்சர் வெஹிக்கிளில் தான் இவங்களோட அதிகபட்சமான காம்பனன்ட்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 61% இருக்குது. டூ வீலரில் பார்த்தீங்கன்னா 13% காம்பனண்ட் இவங்க வயரிங் காம்பனன்ட்ஸ் கொடுக்குறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் போகுது. இவங்க டோட்டல் சேல்ஸில் 10% வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும், அதர்ஸில் 9%, ஆஃப் ரோடு அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ்க்கும் ஒரு 7% இப்போ போயிட்டுருக்கு. இப்போ ஈவியை வந்து அதிகப்படுத்தாங்க. இப்போ பேசஞ்சர்னு சொல்லக்கூடியதில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஈவி கம்மி. இப்போ எதிர்காலத்தில் ஈவி அதிகமாகும் போது ப்ரீமியம் வந்து அதிகமாகும். அதிகமாச்சுன்னா எஸ் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் க்ரோத்தோட சிஏஜிஆரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஓவரால் இந்த கம்பெனிக்கு நம்மளுடைய என்ன ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் 3.2 கொடுக்கலாம், இல்லை 3 கொடுக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்குது. எதிர்காலத்தில் இது மாறும்பொழுது அப்போ நம்ம அந்த ரேட்டிங்கை மாற்றிக்கலாம். இப்போதைக்கு இதோட ரேட்டிங் என்ன? எஸ் 3 ரேட்டிங் கொடுக்கலாம். நம்ம சார்பா ரைட். கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஃபர்தராக ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வரும், அப்டேட்டட் வீடியோ வரும். அதில் பாருங்கள் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு. பிடிச்சிருந்தா மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வெள்ளிக்கிழமை நமக்கு என்ன இருக்குது? எஸ் இண்டக்ஷன் இருக்குது, ஹவு டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறது. ரைட். எப்பவுமே நான் சொல்கிறதா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க. எனிவே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.